மாப்பிள்ளை வீட்டுல யாராவது பொண்ணுக்கு அப்பான்னு சொல்றீங்க, அம்மான்னு சொல்றீங்க. ஆனா அம்மா கழுத்துல தாலிய காணோமே. நிஜமாவே இவங்க பொண்ணுக்கு அம்மா தானா, இவரோட மனைவி தானான்னு கேட்டா அம்மாவை யாராவது கேள்வி கேட்டா மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் யாரா இருந்தாலும் வெளியே போங்கன்னு கத்தி தீத்துருவேன். உங்க கல்யாணம் நடக்காம என் கல்யாணம் நடக்காது. நம்பிதான்ப்பா இந்த தாலியை நான் கட்டிக்கிட்டேன். என் பொண்ணு கல்யாணத்தை நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கடவுளே, எல்லாத்தையும் நான் உன்னை நம்பிதான் செய்யறேன். ஸ்னேகா,
இந்த காஃபி. சீக்கிரம் ரெடி ஆயிடுமா, டிஃபன் சாப்பிடலாம். சரி. என்னம்மா? எப்போ? காலையில 4 மணிக்கு எழுந்து முருகன் கோயிலுக்கு போய் உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டினாரு. நிஜமாவா சொல்றீங்க? நிஜம்தான். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஏன்னா என்னால நம்பவே முடியலம்மா. நேத்து தான் பேசணும், அதுக்குள்ள உங்க கழுத்துல தாலி கட்ட அப்பா எப்படி சம்மதிச்சாரு? நீ ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டு போயிட்டியா? அப்பா ரொம்ப நேரம் நீ சொன்னதே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருந்தாரு. எங்களுக்கு எங்களை பத்தின கவலை விட உன்னை பத்தின கவலை தான் அதிகம். இதுக்கு மேலேயும் உன் கல்யாணத்தை தள்ளி போட அவரால முடியல. அப்புறம்தான் அவராவே சொன்னாரு, காலையில உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னாரு. கோவில்ல தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நான் அவரை கட்டாயப்படுத்தி முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க ஆசைப்பட்டு படியும்னு சொல்லுங்கம்மா. சரி, என் ஆசைப்படியுந்தா. அம்மா, என்னடா செல்லம், அதான் எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்னம்மா? இது சந்தோஷத்துல வர அழுகம்மா. எனக்கு நிம்மதியா இருக்குமா. நீ அழக்கூடாதும்மா, நான் சொல்றேன்ல, நீ அழாத. மா, ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போனீங்களே, சாட்சிக்கு உங்க மகளை கூட்டிட்டு போயிருக்க வேண்டாம்? மாமாவையாவது வர சொல்லிருக்கலாம்ல. உங்க அப்பாவை காலையிலே கோயிலுக்கு கூட்டிட்டு போனதே யார் கண்ணிலையும் பட்டிடக்கூடாதுன்னு தான். இந்த வயசுல கல்யாணம் அது இதுன்னு உங்க அப்பா ரொம்ப கூச்சப்படுறாரு. அதுவும் பெத்த பொண்ணு முன்னாடியே கல்யாணம்னா அவருக்கு சங்கடமா இருக்காதா? அதான். திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்றீங்களா? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப அப்பா எங்க இருக்காரு? அவரு ரூம்ல இருக்காரு. அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணாத. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அவர் ரூம்ல இருக்காரா? அவரை போய் பார்த்து முதல்ல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் வேண்டாமா? அட, நீ சும்மா இருமா, நான் போய் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், இரு. அப்பா, அப்பா, அப்பா. என்னம்மா எவ்வளவு சந்தோஷமா வர? அப்பா, என்னப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, எனக்கே தெரியாம அம்மாவுக்காக கோவிலுக்கெல்லாம் போக மாட்டேங்கிற உங்க கொள்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு காலையிலேயே அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. அப்பா, நீங்க வைக்கப்பட்டாலும் அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம்ப்பா.
உங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டதும் உங்களை கட்டாயப்படுத்தி சண்டை போட்டதும் நானும் மாமாவும் தானே. ஆனா இப்படி எங்களுக்கே தெரியாம போயிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களேப்பா. பா போங்கப்பா, உங்க கல்யாணத்தை நேர்ல பாக்குற குடுப்பனை இல்லாம பண்ணிட்டீங்கல்ல. அப்பா, எனக்காகவாவது நீங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினீங்களே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஏன் சந்தோஷத்தை கூட விட்டுருங்கப்பா. அம்மா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா. அத நான் உங்க கண்ணிலேயே பார்த்தேன். அப்பா, இத்தனை வருஷம் ஆயிருக்கு அவங்க கனவு நிறைவேற. தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். அப்பா, இனிமே உங்களையோ அம்மாவையோ யாராவது தப்பா பேசட்டும், அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். பா, இந்த நாளை நம்ம மறக்கவே முடியாதுல்லப்பா. நான் உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஸ்வீட் தரணும்பா. நீங்க எங்க இருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் அப்பா கிட்ட போய் என் சந்தோஷத்தை எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். அப்படியா? அப்பா என்ன சொன்னாரு? அவருக்கு என்ன பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு போல இருக்கு. ஒரு வார்த்தை பேசல. அம்மா, அப்பாவை நான் ஹாலில் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஸ்வீட் தரணுமே. வீட்ல என்னமா ஸ்வீட் இருக்கு? இனிமேதாமா செய்யணும். ஐயோ, சரி, நாம 2 பேரும் சேர்ந்து அப்பாக்கு அப்புறமா விருந்து கொடுக்கலாம். சாப்பிடறதுக்கு மாமாவுக்கு கூப்பிடலாம். ஆனா இப்போ உங்களுக்கு கொடுக்க ஏதாவது வேணுமே. மா, வீட்ல சுகர் இருக்குல்ல? அது போதும், எடுங்க எடுங்க. காட்டுங்க. வாங்க, அப்பாக்கு கொடுக்கலாம். கல்யாண பொண்ணு வெக்கம். பாருங்களேன், அம்மாவுக்கு வெக்கத்தை தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. புது பொண்ணு இல்ல. அப்பா, சாரிப்பா, வீட்ல ஸ்வீட் எதுவும் இல்ல. இப்போதைக்கு இந்த சுகர் தான். கொஞ்சோண்டுப்பா. அம்மா, நீங்க 2 பேரும் ஜோடியா நில்லுங்க. நில்லுங்கம்மா. என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. தேங்க்யூப்பா. அம்மா, என் ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சிட்டீங்க. உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்க நான் ரெடி. இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? சரி சரி, நீங்க டிஃபன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. அதுக்குள்ள எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். லட்சுமி, என்னம்மா இதெல்லாம்? உங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம நானே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. காலேஜில் படிக்கும்போது நான் உங்களை விரும்பினதும், அந்த காதல் பின்னாடி உங்க மேல அன்பா மாறினதும், அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட குறையாம இருக்கிறதும், உங்க கையால தாலி கட்டிக்க மாட்டோமான்ற ஏக்கமோ அதுவே ஒரு வடுவா என் மனசுல பதிஞ்சு போனது நிஜந்தா. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நீங்க என் கழுத்துல தாலி கட்ட மாட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். என்னாலையும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. என்ன, உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஸ்னேகாவுக்கு நம்மளால புரிய வைக்க முடியல. அதனால அவளுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை தள்ளி போய்கிட்டே இருக்கு.
நம்ம பொண்ணும் சித்தார்த்த விரும்பினவதான். அவனுக்கும் மேனகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சாலும் அவனை வெறுத்து ஒதுக்கிட்டாலும் அவ மனசுல அந்த காதல்ங்கிறது ஒரு ரணமா தானே இருக்கும். ஸ்னேகாவோட கல்யாணம் தள்ளி போக அவ வாழ்க்கை தசை மாதிரி போயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். அதுக்காக தான் நீங்களே என் கழுத்துல தாலி கட்டுறதா நினைச்சுக்கிட்டு எனக்கு நானே மறுபடியும் சொல்றேன், இது எனக்காக இல்ல, நம்ம பொண்ணுக்காக மட்டும்தான். அதிக பிரசங்கித்தனமா நான் பண்ணினதா நினைச்சா என்ன நீங்க மன்னிச்சிருங்க. அம்மா, என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கம்மா. எனக்கு இப்ப பரிபூரண சம்மதம். நம்ம பொண்ணு சம்மதம் சொல்லிட்டாங்க. உடனே தரகர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க.